மாப்ள, ஏற்கனவே எலெக்ஷன் வேலை பார்த்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க மாப்ள. மாப்ள, யூ டேக் ரெஸ்ட் மாப்ள. மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேகலா வா போலாம். போமா. ஏய், முதல்ல ஒன்ன கொல்லடி, எல்லாம் ஒன்னாலதான். நிறுத்துங்க. நானும் போனா போது இன்னைக்கு தெரிஞ்சவங்க நாளைக்கு தெரிஞ்சவங்க பொறுத்து போனா என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க? என்ன கடைசி வரைக்கும் உங்களை திருப்பி எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஏதோ என்ன திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. கட்டின பாவத்துக்கு நான் பொறுத்துட்டு போறேன். ஏன் கண்ணு முன்னாடி எங்க அம்மா மேல கை வைக்கிறீங்க? உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இது உங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அவங்க மேல கை வாங்கி பாருங்களேன். முடியுமா? உங்க அப்பா கையை உடைச்சு தனியா கொடுத்துருவாரு. சரி சரி சரி, நான் உன்னை ஒன்னும் சொல்ல. நீ எந்த வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இரு. நான் மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. சரி, நான் போகலன்னே வச்சுப்போம். கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? இந்த மாசம் கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு, போன் பில்லு, கேஸ் பில்லு கட்ட பணம் இருக்கா? காய்கறி, மல்லிகை, ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் கட்ட காசு இருக்கா? அட்லீஸ்ட் ரேஷன் கடையில சக்கரை வாங்க காசு இருக்கா? ஒரு தலைவலி காய்ச்சல் தான் டாக்டர் கிட்ட போகவாவது காசு இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அடுத்த வேளை சோத்துக்கு கோயில் கோயிலா போய் அன்னதானம் தான் வாங்கணும். அதுக்கு பேரு பிச்சை எடுக்கிறது. நீங்க எடுப்பீங்க, ஆனா நான் என் பிள்ளையும் அம்மாவையும் அப்படி விட முடியாது. முதல்ல புருஷனா லட்சணமா நான் கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா என்கிட்ட வந்து நான் வேலைக்கு போறதும் போகாததை பத்தி முடிவு பண்ணுங்க. வாமா போலாம். உங்களுக்கு என்னைக்கு பதவியேற்பு விழான்னு சொல்லிருக்காங்க? என்னங்க? என்னாச்சு? நான் கேட்டது காதல விழுந்துச்சா இல்லையா? என்ன கேட்ட? அப்படி என்ன சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் இவனை பத்தி தான். யாரு? ராஜாவா? என்ன யோசனை? எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பவே அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏதோ தோத்து போன வெறுப்புல, மனசு கஷ்டத்துல ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து ஏதோ உளறிட்டான்னு பார்த்தா இப்போ அவன் பொண்டாட்டியும் மாமியாரும் அவனை அவமானப்படுத்திட்டு போனதை பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா. மேகலா அவங்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே சரிதானே? சரிதான், இருந்தாலும் இன்னொரு பக்கம்
பேராசை பிடிச்சவனா இருப்பான். இந்த ரெண்டும் சேர்ந்து அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீதா. அவன் கெட்டிக்காரன். எப்படி இருந்தாலும் நமக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ செய்கிறானோ இல்லையோ அவன் அளவுக்கு நல்லபடியாக பொழைச்சிப்பான்னு நினச்சேன். இப்படி மொத்தமாக தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். உங்களோட ஆபரேஷனுக்கு நான் அவங்கிட்ட பணம் கேட்டது என்னால இன்னமும் மறக்க முடியாதுங்க. உங்களுக்காக நான் உயிர் பிச்சை கேட்டபோது கையில இருந்து ஒத்த பைசா கூட கொடுக்காதவன் அவன். ஓடி ஓடி பணத்தை சேர்த்தான். ஒரு நல்ல துணிமணி, ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம பணத்தை சேர்த்தான். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தராம பணத்தை சேர்த்தான். இப்ப பேராசைனால ஒரே நாள்ல சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். ஆனா இது அவனுக்கு தேவைதான். இல்லை சீதா, இருந்தாலும் இது ஆரம்பம் தாங்க. அவன் பண்ணதுக்கு அவன் இன்னும் அனுபவிப்பான். நாம பார்க்கத்தான் போறோம். இதை எப்படி விடக்கூடாது சீதா. நாம அவனுக்கு ஏதாவது பண்ணணும். அவன் என்ன வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத குழந்தையா? அதெல்லாம் அவன் பாத்துக்குவான். நீங்க இந்த வீட்டு பிரச்சனையை பார்த்தது போதும். இனி ஊர் மக்கள் பிரச்சனையை பாருங்க. இப்போ நான் உன்ன மாதிரியும் நீ என்ன மாதிரியும் பேசிட்டு இருக்கோம்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவன் ஒரு நன்றி இல்லாதவன். மறுபடியும் நீங்க அவனுக்கு என்ன நல்லது பண்ணாலும் சான்ஸ் கிடைச்சா உங்களுக்கு இதை விட பெரிய துரோகத்தை பண்ண அவன் தயங்க மாட்டான். கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுல இருந்து நீ மொத்தமா அவனை தூக்கி எறிஞ்சிட்ட போல இருக்கு. கொஞ்சம் விட்டா நீங்க கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போய் அவன் கூட சேர்ந்துருவீங்க போல இருக்கு. இந்த தண்டனையும் பாடமும் அவனுக்கு தேவைதான். ஆனா இதுக்கு விலையா அவன் வாழ்க்கையே இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்கறேன். அதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மச்சான், கத்தால பிசினஸ் பண்ற லேடிஸ் கிளம்பி போனாங்களே, நைட் அடிச்சு இன்னும் என்ன காணோம்? ஒருவேளை முத நாளே கூட்டம் அதிகரிச்சிருக்குமோ? யாரு அந்த தனிகாச்சனம் ஆரம்பிச்சது அவ்வளவு சீக்கிரத்துல வழங்கிடுமா என்ன? அதுவும் ரைட் தான் மச்சான். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இவங்க எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. பசிக்குது வேற. பெருமச்சான், பெருமச்சான், உங்களதான் என்ன காலைல இருந்து வீட்லயே உட்காந்து இருக்கீங்க? எங்க போலியா? ஏய், ஒழுங்கா வந்தமா வேலையை பார்த்தமா போனமான் இருக்கணும். தேவையில்லாம வாயை பிடுங்காத, வேற மாதிரி ஆயிரும். இதோட மச்சான் கோச்சிக்கிறாப்புல. டேய் பாண்டி மாமா,
இதுல ஃபேமிலி உமன்ஸ் இல்ல மாமா, ஆங்கிலோ இந்தியா ஆன்டிஸ். அத்தை பார்த்து. மேடம் மேடம் மேடம், அந்த கூலிங் கிளாஸை கைட்டிட்டு போங்க. மணி 8 ஆயிடுச்சு, இப்போ கூட கூலிங் கிளாஸ் போடுவீங்க, அதை கைட்டுங்க முதல்ல. ஒண்ணு இல்ல, வெளியில ரொம்ப புழுக்கமா இருந்துச்சா, அதான் கூலிங் கிளாஸ் போட்டா ஜில்லுன்னு இருக்கும்னு போட்டுட்டு வந்தேன். சீதா, என்ன சீதா இது? என்னக்கா? அப்படியே உட்காரு வா. அத்தை, வேலை ரொம்ப அதிகமோ? அது ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அப்பப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஏய், என்னடி இதெல்லாம்? பார்த்தா தெரியல, வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். கால்ல இருந்து எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஏ சொல்லிட்டு தானே போனோம், அதுக்குள்ள மறந்துருச்சா? அதானே. சொன்னபடி இன்னைக்கு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சாச்சு. என்னது, ஒரே நாள்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? மாப்பிள்ள, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாப்பிள்ள, நாம கர்ணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நிஜத்துல கர்ணன் ஒருத்தர் இருந்தான்னா அது நம்ம சம்பந்தி தணிகாச்சலம் தான். என்ன மனுஷன்யா! என் பொண்ணு என்ன துரத்தி அமிச்சா என்ன, மேகலா தான் இனி என் பொண்ணுன்னு சொல்லி அட்டகாசமா பியூட்டி பார்லரை திறந்து வச்சிட்டாரு. அப்பப்பப்பப்பா மாப்ள, see my face, golden facial பண்ண மாப்ள. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எங்க சாப்பிட்டு என்ன இருக்கு? புரியல. எங்க சாப்பிட்டு என்ன இருக்குன்னு கேட்டேங்க. என்ன இருக்கா? போ, போய் சமைச்சு எடுத்துட்டு வா. ஐயோ, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. காலையில அப்படி வீட்ல இருந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அடிங். அண்ணே, சும்மா ஏகராதீங்க. பொண்டாட்டி சம்பாதிக்க போனா நீங்க வீட்டு வேலை பாக்குறதுல என்ன தப்பு? போங்க, போய் நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அப்புறம் ரொம்ப பசிக்குது வேற. மாப்ள, if you don't mind, எனக்கு ஒரு சின்ன ஃபில்டர் காஃபி, சக்கரை தூக்கலாம். ஏய், என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் சொல்லிடுவேன், ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. பரவாயில்லையா? என்ன திமிர எடுத்து போய் என்ன சமைக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் சமைக்க சொன்னது எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். வேணும்னா சமைச்சு போடுங்க, இல்லனா பட்னி கடந்தா கடந்துட்டு போங்க. நாங்க எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறோம். மேகலா, ஆர்டர் பண்ணும்போது அம்மாவுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் சேர்த்து ஆர்டர் பண்ணு. சரிம்மா, பண்ணிக்கலாம். சரி வாமா, நம்ம போலாம். கம் கம்.
ஆட்டம் ஓவரா இருக்கு. அந்த தனியாச்சலம் ஆதாயம் இல்லாம எதையும் பண்ண மாட்டானே. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவளுக்கு கடை வச்சு தரணும்னு அவசியம் ஒண்ணு இல்லையே. இவளுக்கு பணம் எங்க இருந்து வந்திருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. இந்தாங்க மாட்டுங்க. எப்படி சீதா? மார்க்கண்டேயன் MC. சூப்பர். என்ன சீதா அப்படி பாக்குற? ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கு நீங்க எப்படி எதிர்காலத்தை நினைச்சு பதட்டமா இருந்தீங்கன்னு எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த 4 வருஷத்துல ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துட்டீங்கல்ல? இது ஆரம்பம் தானே சீதா, இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு. எதுக்குமே வயசு ஒரு தடை இல்லைங்கிறதுக்கு நீங்க தாங்க சரியான உதாரணம். இன்னும் சொல்ல போனா இந்த வீட்லயே நீங்க தாங்க சின்ன பையன் மாதிரி எல்லா விஷயத்திலையும் கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. நான் சின்ன பையனா? வர வர உன் கிண்டலுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இல்லையா பின்ன? எனக்கு தான் நல்லா தெரியுதே. என்ன சீதா என்ன தெரியுது? பாண்டி மலர் மேல காட்டுறதை விட ரவி உமா மேல காட்டுறதை விட நீங்க ஏன் மேல காட்டுற லவ் தானே அதிகமா இருக்கு. என்னங்க விஜய்ங்க? தாத்தா தாத்தா வாடா வாடா. தாத்தா ஏய் விஜய். மதிக்குதா பாரு. தாத்தா சூப்பர் தாத்தா, கலக்கிட்டீங்க. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். டேய் எதுக்குடா இதெல்லாம்? என்ன இப்படி கேட்டிட்டீங்க? கவுன்சிலர் ஆயிட்டீங்கல்ல, அதுக்கு தான். தாத்தா நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். செல்ஃபி. கிட்ட வாங்க. சரிங்க பாட்டி. இப்போ நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நான் வரணும்னு நினைச்சேன். எங்க ஹாஸ்டல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டேய் நீ எப்படா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஆமா உன்னை எப்படி ஹாஸ்டல்ல இருந்து தனியா விட்டாங்க? எப்படி வந்த நீ? எங்க அப்பா சீரியஸா இருக்காங்கன்னு சொன்னேன், உடனே அனுப்பி விட்டாங்க. அடிங் கைய கால உடைச்சிர ராஸ்கல். ஓடுங்க. இப்ப கூட சீரியஸா தானே இருக்கீங்க? கரெக்ட்டா தானே சொன்னேன்? ஏண்டா இந்த கிழவி வாசல்ல சும்மா தானே உட்கார்ந்திருக்கு, அது சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஐயோ மாப்ள, போன வாட்டி அதை தான் சொல்லிட்டு வந்தேன். என்ன தாத்தா எலெக்ஷன்ல கலக்கிட்டீங்க? அப்பாவை வீட்ல ஓட விட்ட மாதிரி ரோட்லயும் ஓட விட்டீங்களாமே. அப்பா அப்பா இருப்பா. நீங்க ஏன் தாத்தா கிட்ட திரும்ப திரும்ப பல்பு வாங்குறீங்க? இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு தேவையா? ஏய் உன் அளவுக்கு மட்டும் பேசு, உதவாங்காத சொல்லிட்டேன். அந்த தனிகா தாத்தாவை நம்பி போலாமா? ஏய் அப்பா அப்பா கோடு கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சா இருக்கணும். அட பாவி. அது சரி பாத்துக்கிறேன். நீ இந்த பக்கம் வந்தானே ஆகணும். அப்ப இருக்கு உனக்கு. தோத்தாங்கோலி தோல் புடுங்கி மாட்டுக்கு மணி புடுங்கி. தோத்தாங்கோலி தோல் புடுங்கி மாட்டுக்கு மணி புடுங்கி. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
எலெக்ஷன்னா ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் தோத்துதான் ஆகணும். அதையெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது பாட்டி. ஆமா, குழந்தைய கிள்ளியும் விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுங்க. நான் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் உங்க பேரன் கேக்குறான். பாட்டி, ஆ? உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சொல்லவா? அப்பா, என்னடா? நான் ஒன்னு சொல்லவா? என்னது? இந்த சாவித்திரி பாட்டிய நீங்க திண்ணையில உட்கார வச்சிருந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டியோ நீ ரோட்டுக்கு வந்துட்ட. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். இந்த கிழவி என்ன உசுப்பேத்தி போட்டு தள்ளிடுச்சுடா. டேய் பேராண்டி, இதுக்காடா நீ ஹாஸ்டல்ல இருந்து வந்த? சும்மா பாட்டி. அடப்பாவி. ஆமா, எங்க சித்தி சித்தப்பாவையே காணோம். வெளியில போயிருக்காங்கடா, வந்துருவாங்க. அப்புறம் மலரத்தையும் பாண்டி மாமாவும் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களாமே, சொல்லவே இல்ல. ஹாஸ்டல்ல இருந்தாலும் வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. நம்மளை விட பெரிய கையா இருப்பான் போல இருக்கே. வாடி.